இந்தியாவில் இருக்க ரொம்பவே விசித்திரமான கோவில்கள். ராஜஸ்தான்ல இருக்க மெகந்திபூர் பாலாஜி கோவில்ன்ற இந்த கோவில்ல பில்லி சூனியத்தை எடுக்கிறது, பேய் பிசாசு துரத்துறதுன்ற மாதிரியான ரொம்பவே விசித்திரமான விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க போனா இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு நினைக்காதீங்க. அங்க போனா இதை மட்டும்தான் பார்ப்பீங்க. பேய் ஓட்டுறப்பெல்லாம் ஒவ்வொருத்தங்க கத்திட்டு ரோட்டுக்கே ஓட ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஹனுமாரோட கோவில். அந்த கோவில் இருக்க ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், பிரசாதத்தை வெளியே கொண்டு போக கூடாது, கோவிலை விட்டு போறப்போ திரும்பி பார்க்க கூடாதுன்னு நிறைய இருக்கு. அடுத்தது அசாம்ல இருக்க காமக்கியா கோவில். இதை ஏன் நான் விசித்திரமான கோவில்னு சொல்றேன்னா, இங்க இருக்க கடவுளுக்கு வருஷத்துல 3 நாள் மென்ஸ்ட்ரேஷன் நடக்குமாம். சோ அதனால வருஷத்துல 3 நாளைக்கு இந்த கோவிலை சாத்திடுவாங்க. இந்த கோவில தர பிரசாதமே நேச்சுரல் மாய்ஸ்டர்ல ஊற வைக்கப்பட்ட ஒரு சிகப்பு துணி தான். இந்த கோவில் ஃபெர்டிலிட்டி, ஃபெமைன் பவரை மதிக்கிற ஒரு கோவில விளங்கப்படுது. அடுத்தது கர்ணி மாதான்ற ராஜஸ்தான்ல இருக்க இந்த கோவில். இந்த கோவிலை சுத்தி மட்டும் ஆல்மோஸ்ட் 30,000க்கும் மேற்பட்ட எலிகள் இருக்கு. இந்த கோவில் இருக்க எலிகள் தான் நம்ம முன்னோர்கள்னு அவங்க நம்புறாங்க. எலினால சாப்பிடப்பட்ட உணவை தான் அங்க பிரசாதமாவே கொடுப்பாங்களாம். பட் அங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா, இது வரைக்கும் அங்க யாருக்குமே எலியல்னால பாதிப்போ இல்ல வேற எதுவும் நடந்ததில்லை. அண்ட் ஃபைனலா ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவன்ற குஜராத்ல இருக்க இந்த கோவில் தான். இந்த கோவிலை நீங்க நினைச்ச நேரத்துலலாம் பார்க்க முடியாது. இயற்கையா எப்ப மனசு வைக்கதோ அப்பதான் நீங்க இந்த கோவிலை பார்க்க முடியும். ஏன்னா இந்த கோவில் கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஹை டைட் இருக்கப்போ கடலுக்குள்ள போயிடும், லோ டைட் இருக்கப்போ கடலுக்கு மேல வந்துடும். இந்த கோவிலோட நம்பிக்கையே சிவனா தன்னை எப்போ வழிபட்டுக்கோங்கன்னு சொல்றாரோ அப்போ வழிபட்டுக்கலான்றது தான் இந்த கோவிலோட பேசிக் கான்செப்டே. உங்க ஊர்ல இருக்க கோவிலோட சிறப்பான தன்மை என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.